நம்பிக்கையாளராக இருக்கிறார்கள், அவர்களில் பெரும்பாலோர் வரம்பு மீறுவலாக இருக்கிறார். இன்னைக்கு அதே மாதிரி தான் நமக்கும் ஆயிடுச்சு. இப்போ அதே வேதமுடையவர்களை பற்றி அல்ல சொல்கிறான், அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் இழைத்து விட முடியாது, சிறு சிறு தொல்லைகள் தருவதை தவிர. ஆயினும் உங்களோடு அப்போரிட்டால் அவர்கள் புறம் காட்டி ஓடுவார்கள், பிறகு எங்கிருந்தாலும் அவர்களுக்கு உதவி கிடைக்காது. ஆனால் இஸ்ரேலில் ஓடல. நம்ம நினைக்கிறோம் புறம் காட்டி ஓடுவாங்கன்னு, ஓடல. ஏன்னா அவன் இவன் இல்லை, அவன் வேற. அவன் வந்திருக்கிறது யார்? அவனை வீழ்த்த முடியாதுன்னு நல்லா சொன்னவன் யார்? யாஜூஜ் மாஜூஜ். அவங்களோட நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா சொன்னவன். இவங்க பனி இஸ்ராயிலாக இருந்தால் இவங்களை அடித்து காலி பண்ணியிருக்கலாம். இவங்க நிற்கவே மாட்டாங்க ஃப்ரண்ட்டில். இவங்க பனி இஸ்ராயிலே கிடையாது. இப்போ குரான் இன்னும் கேரண்டி கொடுக்குது, அவங்க சண்டைக்குன்னு வந்தால் ஓடத்தான் செய்வாங்கங்குது. ஆனால் இங்கே சண்டைக்குன்னு வந்து நிற்கிறான், டபுள் மடங்கு வந்து நிற்கிறான், அடி பின்னி எடுக்கிறான், தூள் கிளப்புறான். அதே அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எங்கு காணப்படினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டிருக்கும். எந்த ஊரில் அவங்க இருந்தாலும் அவங்கள அல்லாஹ் அசிங்கப்படுத்துவான். அல்லாவின் பொறுப்பில் அல்லது மனிதர்களின் பொறுப்பில் எங்கேனும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தாலே தவிர. இப்போ பாதுகாப்பு யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் கொடுத்துருக்கு, அந்த சாட்டனிக் கூட்டம் கொடுத்துருக்கு. அந்த பாதுகாப்பை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. மேலும் அவர்கள் அல்லாவின் சினத்திற்கும் ஆளாகிவிட்டனர், இழிவும் வீழ்ச்சியும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டனர். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி இருக்கு. எங்கே இருந்தாலும் நமக்கு இழிவு. அமெரிக்காவுக்கு போங்க, டபுள் செக்கிங் பண்ணுவோம் ஏர்போர்ட்டில், சரியா? இங்கே இந்தியாவுக்கு போங்க, பெங்களூர் ஏர்போர்ட் போங்க, என்ன மத்திய பிரதேஷ் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் இப்போ கோயம்புத்தூர் போங்க, ரேண்டம் செக்குன்னு வச்சுருப்போம். பேக் எடுத்துகிட்டு போகிறது ஏதோ ஒரு பேக்கை தான் ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. நம்ம போனாலே ரேண்டம் செக்கில் நமக்கு கம்பல்சரி செக்கு தான் அது தனியாக வச்சுருப்பாங்க. அது சும்மா தான் இருக்கும், அந்த லேன் வந்து காலியாக வச்சுருப்பாங்க. ரேண்டம் செக்குன்னு வாங்கி பேக் உள்ளே விடுமா, விட்டுட்டு உன் பேரை விடணும், டிக்கெட்டு காட்டுமா, பேர் எழுதிக்கிட்டு டிக்கெட் நம்பர் எழுதிட்டு அனுப்போம். அங்கே போனதுக்கப்புறம் அடுத்த பேக் செக்கிங் வருமா, நம்ம பேக்கை போட்டவுடனே 2 வாட்டி ஸ்கேன் பண்ணுவான் பேக்கு. எதாவது சொல்கிறோம், எங்கே போனாலும் நமக்கு இழிவு தான். இவனுங்களா என்ன இது? இதெல்லாம் என்ன ஹைரவுமத்துக்கு அல்லாஹ் கொடுத்த. அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்ம மேலே கோபமாக இருக்கான்னு நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியல. நம்ம மேலே கோபமாக இருக்கான் இல்லைன்னா இவ்வளோ ஏன் அசிங்கப்படுத்தணும்? முஸ்லீம்னு சொன்னால் ஏன் அல்லாஹ் பெருமையாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ண மாட்டேங்கிறான், அசிங்கமாகப்படுத்தணும்? இதுதான் இவற்றுக்கெல்லாம் காரணம். இங்கேயும் அதை ரிப்பீட் பண்ணுறான். அவர்கள் அல்லாவின் வசனங்களை நிராகரித்து வந்ததும், அவனுடைய தூதர்களை நியாயமின்றி கொலை செய்ததும், அவர்கள் மாறு செய்ததாலும் வரம்பு மீறி செயல்பட்டதாலும் ஏற்பட்ட விளைவுகளும் இவை. அப்போ இது பொறுத்த வரைக்கும் 3:112. அப்போ புரிஞ்சுக்கணும், உம்மத்துங்கிறது அல்லாஹ் வந்து அவங்கள தேர்வு செஞ்சுருந்தான், ஃபசீலத்து கொடுத்துருந்தான். இப்போ என்ன பண்ணிட்டான்? அல்லாஹ் அப்போவே பறிச்சிட்டான். அதே நிலைமை இன்றைக்கி நமக்கு வந்திருக்கு. அல்லாஹ் வந்து ஏன் அந்த ஃபசீலத்து பறிக்குங்கிறது இன்னும் டீட்டெயிலாக விரிவாக சொல்கிறான். மேலும் தௌராத்தையும் இஞ்சிலையும் தம் இறைவனிடமிருந்து தமக்கு இறக்கி அருளப்பட்ட இதர வேதங்களையும் அவர்கள் முழுமையாக நிலைநாட்டியிருந்தால், பார்ஷியல் அல்ல, தொழுகை மட்டுமல்ல, பள்ளிவாசல் மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, ஜகாத் ஹஜ் மட்டுமல்ல, முழுமையாக நிறைவேற்றியிருந்தால் அவர்களுக்காக ஆகாரம் மேலிருந்தும் பொழிந்திருக்கும், கீழிலிருந்தும் பொங்கியிருக்கும். ஆயினும் அவர்களில் சிலர் நேர்மையாளர்களாக இருக்கின்றனர், எனினும் அவர்களில் பெரும்பாலோர் தீய செயல்கள் புரிபவர்களாக இருக்கிறார். நம்முடைய மெஜாரிட்டி இன்றைக்கி என்ன? நம்முடைய மெஜாரிட்டி நம்முடைய தீனை வெறுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது தீனுக்கு வந்து நம்ம நிறைய விளக்கம்லாம் சொல்கிறோம். இப்போ அவர் சொல்கிறாரு, ஷரீஃபுடைய பதிவில் அவர் போட்டிருக்கார், தீன்னா என்ன தெரியுமா? அல்லாவுடைய சட்டங்கள்ங்கிறார். அல்லாவுடைய சட்டங்கள் தான் தீனு, அதை முழுமையாக நிறைவேற்றாத வரைக்கும் நாம் சொர்க்கம் போக முடியாது சொல்கிறாரு. அப்போ என்ன அப்போ இதைத்தான் நம்மளும் சொல்கிறோம், புரியுதுங்களா? இதுதான் குரானும் பேசுது. வேதத்தை முழுமையாக தௌராத்து இஞ்சிலும் மற்றும் தன்னுடைய இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டது. இப்போ குரானும் இன்க்ளூடட் அல்ல சொல்கிறான். அவங்கள விட்டுருவோம், நம்மளை எல்லாம் நமக்கு வந்து நம்ம செல்ல பிள்ளைகளா? ஷஃபாத் நமக்கு கிடச்சிருமா? தூதரை உம்முடைய இறைவனிடமிருந்து மீது இறக்கி வைக்கப்பட்டவற்றை மக்களுக்கு எடுத்துரைத்து விடுவீராக. நீர் அவ்வாறு செய்யாவிட்டால் அவன் வழங்கிய தூதுத்துவ பொறுப்பை நிறைவேற்றியவராக மாட்டீர். அல்லாஹ் உம்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுபவனாக இருக்கிறான். நிராகரிப்போருக்கு வெற்றிக்கான பாதையை அல்லாஹ் ஒருபோதும் காண்பிக்க மாட்டான். இப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், வந்த செய்தியை முதல்ல எடுத்து வைங்க. இப்போ நாம் எடுத்து வைக்கணும். ரசூலுல்லாஹ் இஸ்லாமுங்கிறது ஒரு வாழ்க்கை நெறி, அதில் இதெல்லாம் இருக்குது, இந்தந்த துறையெல்லாம் அதில் இருக்குது, இப்படி ஒரு இது இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து இதை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தணும்னு வைங்க. எத்தனையோ மக்கள் உமர் லியோனு மாதிரி, ஹம்சார் லியோனு மாதிரி சத்தியத்தை தேடக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள் இருப்பாங்க, நம்மளோட திறமசாலி இருப்பாங்க, நம்மளோட பெரும் ஆளுமைகள் இருப்பாங்க. மௌலானா மோதிக்கிட்டு கேட்குறாங்க,
உங்கள்கிட்ட எத்தனை கலெக்டர் இருக்காங்க, எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, எத்தனை இன்ஜினியர் இருக்காங்க, நாட்டுடைய நிர்வாகத்தை கேட்குறீங்க, வாங்கினா எப்படி ரன் பண்ணுவீங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ கம்யூனிஸ்ட் வந்து ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்ணாங்களே, அவங்ககிட்ட எத்தனை இன்ஜினியர் இருந்தாங்க, எத்தனை டாக்டர் இருந்தாங்க, கொள்கை எடுத்து வச்சாங்க, இன்ஜினியர்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க, டாக்டர்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க, ஃப்ரீயாக கிடச்சிருவாங்க. அதே மாதிரி நாங்களும் எடுத்து கொள்கை வைப்போம், அப்போ எல்லாருமே கிடச்சிருவாங்க. புரியுதா? நாங்கள் டாக்டர்களை உருவாக்க தேவையில்லை, கொள்கைவாதிகளை உருவாக்குனா போதும். டாக்டர்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொள்கைக்கு பின்னாடி ஓடி வருவாங்க. இன்ஜினியர்கள் ஆட்டோமேட்டிக்காக, கலெக்டர்கள் ஆட்டோமேட்டிக்காக. மனசாட்சி இருக்குது நிறைய பேருக்கு. நமக்கு வச்சு பாருங்கள் இந்த அழைப்பு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு. பயப்படுறான் காஃபிரு இந்த பிரச்சாரத்தை பார்த்து. புரியுதா? இவன் பயப்படுறான், இது ஈழ்த்துருவோம். அவனுக்கு தெரியும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான பிரச்சாரங்கிறது அவங்களுக்கு தெரியும். நொந்து போய் உக்காந்துட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிரச்சாரத்தை தஜ்ஜால் செய்வான். இப்போ அதுதான் ரிவிட்டு. இப்போ என்னன்னா, அவன் ஒரு பிரச்சாரம் இது ஒன்றே குலம் அவன் எடுப்பான், அவன் ஒரே ஒருவனே தேவன்பான், ஒரே தேசம்பான், அதெல்லாம் வரும். அல்லாஹ் சொல்கிறான், வேத அருளப்பட்டவர்களே, தௌராத்தையும் இஞ்சிலையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இதர வேதங்களையும் முழுமையாக செயல்படுத்தாத வரை நீங்கள் எந்த அடிப்படையும் இல்லை, நீங்கள் எதுவுமே கிடையாது. உங்களுடைய தொழுகை கிடையாது, தேவை கிடையாது, நோன்பு தேவை கிடையாது, ரிஜெக்டடுங்க. செஞ்சால் முழுசாக செய், இல்லைன்னா எதுவும் வேண்டாம் எனக்கு என்று நபியை தெளிவாய் கூறிவிடுங்கள். உன் மீது இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேத கட்டளை அவர்களில் பெரும்பாலோரிடம் வரம்பு மீறலையும் நிராகரிப்பையுமே இன்னும் அதிகப்படுத்தி விட்டது. ஆயினும் நிராகரிப்போர் நிலை குறித்து சிறிதும் நீர் வருந்தார். இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது என்ன ஆகுது? முதல்ல எதிர்க்கிறது யார்? முஸ்லீம்கள். முதல்ல எதிர்க்கிறது யார்? ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு அல்லாவுடைய தீனை வந்து தவறாக சித்தரிக்கிறது, கோணலாக சித்தரிக்கிறது, அதை தீவிரவாதமாக சித்தரிக்கிறது, அது வந்து மனிதர்களுக்கு அமைதிக்கு பதிலாக அமைதி இன்மையை ஏற்படுத்தும்னு சொல்கிறது. இதெல்லாம் யார் பண்ணுறான்? முஸ்லீம்கள் பண்ணுறாங்க. அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோன்னா, நமக்கு ஒரு ரசூல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க. 25வது அத்தியாயத்திலே நம்ம பிக்சரும் காட்டப்படுது. அந்நாளில் வானத்தை பிளந்து கொண்டு ஒரு மேகம் வெளிப்படும். மறுமை நாளை பற்றி எல்லாம் சொல்கிறான். வானவர்கள் கூட்டம் கூட்டமாக இறக்கி வைக்கப்படுவார்கள். வானவர்கள் வருவாங்க. அந்நாளில் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹ்மானுக்கும் கருணை மிக்க இறைவனுக்கே உரியதாக இருக்கும். இப்போ அல்ல பேசுகிறான் பாருங்கள். எதை பேசுகிறான்? பாலிட்டிக்ஸ் தானே பேசுகிறான். உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹ்மானுக்கு தான் இருக்குங்கிறத அவன் விளங்கிக்குவாங்க. உலகத்தில் இருக்கும்போது அவங்க விளங்காமல் இருந்தாங்க. ஆட்சி அல்லாஹ் ஆட்சி பண்ணுறான்னா சூரியன் ஆட்சி பண்ணுறான், மழை ஆட்சி பண்ணுறான், கடல் ஆட்சி பண்ணுறான், எப்படி நதிகள் ஆட்சி பண்ணுறான். இதுதான் ஆட்சியம், அல்லாவோட ஆட்சி. நம்முடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க? இது மாதிரி இதுவும் சேர்ந்து தான். எது? மனிதர்களுடைய நிர்வாகம் சேர்ந்து தான். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, இந்த சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த வரம்புகள் விதிக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து தான் அல்லாஹ்வுடைய ஆட்சி. அப்போ புரியும் வானம் அங்கே பிளந்து வரும்போது. மேலும் அது நிராகரிப்பாளர்களுக்கு மிக கடினமான நாளாக இருக்கும். மேலும் அந்நாளில் கொடுமை புரிந்த மனிதன் தன்னுடைய கைகளை கடித்தபடி கூறுவான், அந்தோ நான் இந்த இறை தூதருக்கு துணை புரிந்திருக்கக்கூடாதா, இந்த இறை தூதரை நம்பி இருக்கக்கூடாதா, இவர் கூறியதுபடி வழிபட்டிருக்கக்கூடாது, அதெல்லாம் பேசலைங்க. இந்த இறை தூதருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடாதான்னு பேசுகிறான் அல்ல. அந்த மறுமை நாளில் எதில் நொந்துக்குவான் மனுஷன்? இவன் யாருங்கிறது பின்னாடி வருது. ஐயோ எனது துர்பாக்கியமே, நான் இன்ன மனிதனை நண்பனாக்காமல் இருந்திருக்கேன், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன நாசம் பண்ணிருச்சு, ஹபீபி ஹபீபின்னு நான் நாசம் பண்ணிட்டாங்க. இதுதான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நாசம் பண்ணிட்டாங்கன்னு. எல்லாம் குரூப்பாக இருந்தோம். குரூப்பாக நாங்களாம் குரூப்பாக நோம்பு துறக்க போவோம். நாங்களாம் குரூப்பாக அப்படியே மாநாடுக்கு கட்சி கொடி கட்டிட்டு போவோம். நாங்கள் அப்படியே ஒரு பேட்ச்சு, நம்ம அந்த பேட்சிலே இருக்கணும்னு இருந்தோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் நாசமாக போச்சு. ரசூல்லாவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நாம் ஹெல்ப் பண்ணணும்னு போகவே இல்லை. இப்போ ரசூல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்போ எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரசூல்லாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? மஸ்ஜிது நபவி போய் அவங்களுடைய ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றதா? ரசூல்லாவுக்கு போகுதா ஏதாவது? மஸ்ஜிது நபவிக்கு போய் அதிகமாக அந்த 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 இதில் போய் விசிட் பண்ணுறது, அதிகமாக சலாம் சொல்கிறது, அதிகமாக சலவாத் ஓதுறது, இப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அதே ரசூல்லா வந்து ஒப்படைச்சிட்டு போனாங்களே ஹஜ்ஜத்துல் விதாவில், என்னுடைய இன்றைக்கி நான் வந்து பார்த்தவங்க கொண்டு வராதவங்க கொண்டு போய் சேர்த்து, அவர் அரபு தீபகற்பத்தில் அல்லாவுடைய தீனை காமிச்சிட்டு உலகம் பூரா கொண்டு போகிறது என்னுடைய உம்மத்து மேலே கடமைன்னு ஆக்குனாங்க. அந்த கடமைக்காக வேலை செஞ்சால் தான் ஹெல்ப் ஆகும். ஏன்? ரசூல்லோடைய பொறுப்பு. உலக ரசூல் உலகத்துக்கு தாவா செஞ்சுருக்கணும். இப்போ ரசூல்லா சைனாவுக்கு போகல, யார் போகணும்? நாம தான் போகணும். ரசூல்லா ஈரோட்டுக்கு வரல, யார் போகணும்? நாம தான் போகணும். ரசூல்லா மெட்ராஸுக்கு வரல, யார் போகணும்? நாம தான் போகணும். இதுக்காக ட்ராவல் பண்ணணும். இது வேலை, இது நபிக்கு செய்கிற உதவி. இதுக்காக காசு சம்பாதிக்கணும், இதுக்காக செலவு பண்ணணும், இதுக்காக நேரத்தை இழக்கணும், தூக்கத்தை இழக்கணும்,
தேவைப்பட்டால் அடி வாங்கணும், தேவைப்பட்டால் சிறைக்கு போகணும், என்ன வேணாலும் பண்ணலாம், தேவைப்பட்டால் உயிரே கூட தரணும். இது நபிக்கு நம்ம செய்கிற உதவி. இது செய்யலைன்னா மறுமை நாளில் இப்படி தான் இருப்பாங்க. இந்த ரசூலுக்கு நம்ம உதவி செய்கிற அந்த வேலை செஞ்சுருக்க கூடாதா? அவன் சொல்லுவான், ஐயோ என் துர்பாக்கியமே, இந்த மனிதனை நான் நண்பனாக்காமல் இருந்துடக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னை நாசம் பண்ணிட்டாங்களே, நான் அவனுடைய வழிகேட்டுக்கு பலியாகி விட்டேன், என்னிடம் வந்த அறிவுரையை ஏற்காமல் இருந்து விட்டேன், ஷைத்தான் மனிதனை மிகவும் ஏமாற்றக்கூடியவன் என்பது நிரூபணமாகிவிட்டது. இப்படி ஏமாற்றிட்டானுங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்களே. கரெக்டாக தான் இருந்துச்சு, கேட்டதுக்கப்புறம் புரிஞ்சதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போய் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்டேன், அவன் ஷியாமான்ட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வேணான்னோம். இப்போவே ஸ்ட்ரைக் ஆச்சு. கேட்குறாங்க நிறைய பேர், சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் எந்த உலமாக்களும் சொல்லலை. ஏன் இப்போ 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 அல்லா சொல்கிறாங்க, உங்கள் உலமாக்கள் மூலமாக பேச வச்சுருக்கேன், என்ன ரியாக்ஷன்? இப்போ அதே நிராகரிப்பு, சேமு அதே நிலையில் தான் இருக்கிறீங்க. மேலும் இறை தூதர் கூறுவார், ரசூல்லா சொல்லுவாங்க, என் இறைவா, என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த குரானை கேலிக்குரியதாக ஆக்கி கொண்டிருந்தார். என்னத்துக்கு? குரான் எதுக்காக வந்து? குரான் மனுஷனை மோல்டு பண்ணுறதுக்காக வந்துச்சு. குரான் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடியதாக வந்துச்சு. குரான் வந்து ஒரு கொள்கைவாதிகளை உருவாக்கக்கூடியதாக வந்துச்சு. என்ன உருவாக்கியிருக்கோம் நம்ம குரானை வச்சு? இன்னைக்கு மோசடி பண்ணக்கூடியவர்களையும் சும்மா அதில் தொழுகை மட்டும் ஆட் ஆயிடுது, அது இன்னும் அசிங்கப்படுத்துது. வேதத்தை வந்து இஸ்லாத்தை வந்து இன்னும் கேவலப்படுது. தொழுவும் செய்கிறான், பாவமும் செய்கிறான். என்ன இஸ்லாம் இது? இது எந்த ஒரு இஸ்லாம் இது? பட் நமக்கு இன்னும் அது டெவலப், அது ரிவர்ஸில் தான் போயிடுச்சு. அல்லாஹ் ரசூல்லா சொல்கிறாங்க, என் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் குரானை கேலிக்குறி ஆகிட்டு. குரானில் இருந்த மீனிங் என்ன? குரான் விஷன் கொடுக்கணும், லைஃபுடைய பர்பஸை கற்றுக் கொடுக்கணும். அதை எங்கே கற்றுக் கொடுக்குறாங்க? எங்கே தாவா பண்ணுறாங்க? இந்த தாவா நடக்கணும், அது தான் கொடுக்கறது இல்லை. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது, ப்ளஸ் தொழுகை ஆகிடுறாங்க. இப்போ இன்றைக்கி பாருங்கள், பள்ளிவாசல்களில் அங்கங்கே போஸ்டர், மதச்சார்பின்மையை போற்றுவோம், வெல்லட்டும் மதச்சார்பின்மை. எந்த மதம் பாய்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா அதையும் சொல்லு, போடுங்க. எல்லா மதத்துடைய சிம்பலும் போடுங்க, ஒளியட்டும் அனைத்து மதங்கள், அதையும் போடுங்க, அதையும் போடுங்க. ஏன் மதச்சார்பின்மை இது இருக்கணும்ல? எது? ஆமாம், இப்போ நம்ம மதத்தை முதல்ல தூக்கி போடுவோம், நம்ம பாக்கெட்லேருந்து தூக்கி போட்டால் தானே மற்றவன் அவன் மதத்தை தூக்கி போட்டு வெளியே வரணும். தஜ்ஜாலுக்கெல்லாம் வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னத்தை போய் அவன் குஃப்ரு கொண்டு போயிட்டு இழுத்துட்டு வந்து அவனே பார்ப்பான், ஏன் தேவையில்லாம வந்துருக்கோம், நமக்கு ஆல்ரெடி நம்ம ஒர்க் ஜபர்தஸ்தாக போயிட்டுருக்கு, நம்ம வேற வந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன். அதான் எல்லாம் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் எவரேனும் தனது தீனை